கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம் என்று நாம் படிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இன்னொரு பேர் கூட நாம் சொல்லுவோம், கிருபையின் காலம் அப்படின்னு கூட சொல்லுவோம். தேவனுடைய கிருபை அதிகமாக அவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மேல் இருப்பதின் ஒரு அடையாளமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபமும் ஒரு காலத்தில் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், நீதி உள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் கீழ்ப்படியாதவர்கள் மீது தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அதில் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அதாவது பாவம் செய்வதின் நிமித்தமாக, மேலே 5வது வசனத்தில் விக்கிரக ஆராதனை இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வரார். இப்படி பாவம் செய்வதின் நிமித்தமாக, அப்போது அந்த பாவம் செய்கிறவர்கள் யாருன்னு சொல்கிறார் பாருங்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னா யாருன்னா, அவர்கள் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும், தேவனுடைய கோபம் வரும். இது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதுலேயும் அந்த 6வது வசனத்தில் சொல்லக்கூடியதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இவைகளின் பொருட்டே, அதாவது மறுபடியும் மேலே 5வது வசனத்தில் அந்த பாவங்களெல்லாம் சொல்கிறார். அந்த 5வது வசனத்தில் அந்த பாவங்களெல்லாம் சொல்கிறார். இப்போ வாசிங்க, 6வது வசனம் வாசிங்க. ஸோ தேவ கோபாக்கினை வரும். ஒருவேளை இன்றைக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார். பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு கிருபை பாராட்டுகிறார். தம் குமாரனையே அவர் ஒப்பு கொடுத்து அன்பு கூறுகிறார், தயவு பாராட்டுகிறார். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தின்படி வாழாதவர்கள் ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டும். தேவ கோபாக்கினை என்று ஒன்று வரும், தேவனுடைய கோபம் என்று ஒன்று வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்போ வரும் தேவனுடைய கோபம், அவருடைய கோபாக்கினை எப்போ வரும்? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும், அந்த நியாய தீர்ப்பு நாளில் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். தேவ கோபாக்கினை என்பது எப்போ வரும் அப்படின்னா, எந்த நாள்லையும்? நியாய தீர்ப்பு நாள். உண்மையாகவே தேவனுடைய கோபம் என்பதை கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோப ஆக்கினை நாள் ஒன்று இருக்குது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பில் 2 காரியங்கள் அங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள், கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவ கோப ஆக்கினை வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவருடைய கோபம் யாராலையும் தடுக்க முடியாது. சில நேரத்தில் மனிதர்கள் கூட நாம் கோபப்படுறோம் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் சில காரியங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் சாந்தமாகவும் வாய்ப்பு உண்டு. சில பரிசுகள் கொடுக்கும் பொழுது சரி, ஏன் அவங்க கோபப்படுறாங்களோ அதுக்கேற்ற சில காரியங்கள் செய்யும் பொழுது அவங்க கோபம் தனியும். நியாய தீர்ப்பு நாள்னு வந்துவிட்ட பிற்பாடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துவிட்ட பிற்பாடு பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணாலும் அந்த கோபாக்கினை நின்று நீங்களாகி போகவே முடியாது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் தேவ கோப ஆக்கினை கீழ்ப்படியாதவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம சில காரியங்களை செய்யணும். தேவனுடைய கோபம் அந்த கீழ்ப்படியாதவர்களுக்கு வராதபடிக்கு நாம் சில காரியங்களை செய்யணும். அதுதான் இன்றைக்கான பாடம். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் உண்டு. அந்த உதாரணத்தை படிச்சுட்டு நாம் அந்த பாடத்துக்காக கடந்து செல்வோம். என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், பழைய ஏற்பாட்டில் என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பயணப்பட்டு வரும்பொழுது முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு விரோதமாக அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த 16ஆம் அதிகார ஆரம்பத்தில் கோராகு, தத்தான், அபிராம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு குரூப் சேர்த்துக்கிறாங்க. ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, மோசேக்கிட்ட ஆரோன்கிட்டையும், தேவன் உங்ககிட்ட தான் பேசுவாரா, ஏன் எங்ககிட்ட பேச மாட்டாரா, நீங்கள் தான் நடத்துவீங்களா, ஏன் எங்களாலலாம் நடத்த தெரியாதா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த குரூப்பு சேர்த்துக்கிட்டு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. பூமி பிளந்து அவ்வளவு பேரும் உள்ளே போயிடுறாங்க. அது நீங்கள் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். இப்போ விஷயம் என்னென்னா, அதுக்கு மறுநாள் இப்படி இவங்க இறந்து போன உடனே இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில் இருந்து நீங்கள் கவனிப்பீர்களானா, என்ன சொல்கிறாங்க? கர்த்தரின் ஜனங்களை அவங்க விரோதமாய் பேசியதை மறந்துட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக குரூப் பிரித்ததை மறந்துட்டாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்படின்னு இந்த மக்கள் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். நீங்கள் யாரை கொன்னுட்டீங்க? கர்த்தருடைய ஜனங்களை கொன்னுட்டீங்க. 42வது வசனம் பாருங்களேன். சபையார் அப்போ 42வது வசனத்தின்படி அந்த இடத்தில் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. இவங்க இப்படி முறுமுறுத்து கொண்டிருப்பதனால கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. அடிக்கடி நாம் பிரசங்கத்தில் சொல்கிற காரியம் இதுதான். என்ன நாம் பேசினாலும் என்ன யோசித்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த வசனம். இவங்க வராங்க. மோசேயும் ஆரோனும்
ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். 44. இப்போ 44வது வசனத்தை கவனிப்பீர்களானா, கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுகிறார். அடுத்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். மோசேக்கிட்டேயும் ஆரோன்கிட்டே சொல்கிறார், இந்த முறுமுறுக்கிறாங்களே, விரோதமாக பேசுகிறாங்களே, இவங்களை விட்டு விலகி போங்க, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார். விலகி போங்க. இவங்க எவ்வளவு காலத்துக்கு தான் முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் விலகி போங்க, இவங்களை இப்போவே நான் அழிக்கிறேன் பாருன்னு தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. வாதை மூண்டது. வாதைனா தண்டனை மூண்டது. சில நேரத்தில் மனிதர்கள் பல பேர் நான் செய்யறது கரெக்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அது தேவனுக்கு சித்தமா? சில நேரத்தில் குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்முடைய கோபத்தை வைத்து அதை நீங்கள் அணுகக்கூடாது. நமக்கு ஒரு கோபம் இருக்கும், ஆக்சுவலாக அது இருக்கவே கூடாது. முதல்ல பர்சனலான ஒரு கோபம், தனிப்பட்ட ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோபத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்வாங்க. அது தவறு. இப்போ இவங்க அப்படி தான். தேவன் அந்த மக்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அப்போவாது அவங்க தேவனுக்கு பயந்து இருக்கணும். ஐயோ, பூமி பிளந்து இத்தனை பேரை விழுங்கி விட்டதுன்னு பயந்து இருக்கணும். இவங்க யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் கொன்னுட்டீங்க என்னும்போது தேவன் ரொம்ப கோபம் அடைந்தார். நீங்கள் எல்லாம் விலகி போங்க, இவங்களை நான் அழிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறார், இவங்களை நான் அதமாக்க போகிறேன்னு சொல்கிறார். சொன்ன உடனே மோசே ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். இப்போ வாதை துவங்கி விட்டது, தண்டனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மக்கள் மரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் மரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோராகு, தாத்தான், அபிராம் என்ற அந்த குரூப்பு ப்ளஸ் ஒரு 250 பேர் இவங்க கூட்டம் சேர்த்துக்கிட்டாங்க அந்த டீமில். இவங்க ஒரு பக்கம் மரித்தார்கள் என்றால், இப்போ அதுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் மரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உடனே மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள், 46வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே ஆரோனை நோக்கி, ஏன்னா அவர் தான் ஆசாரியர்கள் தான் தூப கலசத்தை எடுக்கணும் நியாயப்பிரமாணத்தின்படி. உடனே மோசே சொல்கிறார் ஆரோன்கிட்ட, இது பாருங்கள், பொறுமையாய் செய்யக்கூடிய வேலை அல்ல, வேகமாய் செய்யக்கூடிய வேலை. உடனே மோசே சொல்கிறார் ஆரோன்கிட்ட, நீ உடனே ஒரு தூப கலசத்தை எடுத்து பலிப்பீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அதன் மேலே போட்டு, உடனே அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு, அண்டர்லைன் பண்ணிங்க, சீக்கிரம் ஓடு. ஏன்? மக்கள் செத்து போயிட்டுருக்கிறாங்க, மக்கள் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நீ ஓடு. தூப வர்க்கத்தை போட்டு எடுத்துக்கிட்டு நீ ஓடு, சீக்கிரமாய் போ. அந்த ப்ரெஷர் கொடுக்குறார், சீக்கிரமாய் ஓடு. அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். நீ ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். வாதை தொடங்கிற்று. அதனால் நீ உடனடியாக தூப கலசத்தை கொண்டு போய் அந்த தூப வர்க்கத்தை காட்டு, வாதை தொடங்கி விட்டது, நீ உடனே போ அப்படின்னு சொல்லி மோசே ஆரோன் கிட்ட அங்கே சொல்கிறார். 47வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பொறுமையாக நடந்து போனாரா? நாளைக்கு போயிட்டு வரேன் மோசே, இன்னைக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னாரா? என்ன பண்ணுறாரு அவர்? உடனே ஓடினா. இப்போ வாதை தொடங்கிடுச்சு, தண்டனை துவங்கி விட்டது, மக்கள் மரித்து போக ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்க, அப்பொழுது வாதை
தூப கலசத்தில் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்த பொழுது அந்த வாதை என்ன செய்யப்பட்டதா? நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, 49வது வசனம் பாருங்க. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஒருவேளை மோசே அந்த காரியத்தை சொல்லலைன்னா, ஆரோன் தூப கலசத்தில் தூப வர்க்கத்தை போட்டு வேகமாக கொண்டு போகலைன்னா இன்னும் மரணம் அதிகரித்திருக்கும். என்ன புரிந்து கொள்கிறோம் இந்த சம்பவத்தில்? இவர்கள் செய்த இந்த நிகழ்விலிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து, நாம் படிக்கிற இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு நிழல், ஒரு ஷேடோ. இன்றைக்கு நாம் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? பிரியமானவர்கள், இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சரீரப்பிரகாரமான மரணங்கள் அதிகப்படியாக உலகத்தில் நிகழ்கிறது ஒரு பக்கம் என்றால், தேவனை விட்டு விலகும்படியான பாவத்தினால் வரக்கூடிய ஆவிக்குரிய மரணம் என்பதும் அதிகமாக பெருகி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய இந்த ஆவிக்குரிய மரணம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள், அதாவது பாவத்தில் மரித்தவர்கள், பூமிக்குரிய பிரகாரம் அவங்க மரிக்கும்போது அவர்கள் வேதனையுள்ள இடத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம் இதை கவனிக்கணும். யார் எப்படியோ வாழறாங்க, யார் எப்படியோ போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கீழ்ப்படியாத ஆத்துமாக்களை நாம் கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் இந்த மக்களை அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்றத நீங்கள் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. எப்படி பார்த்தாரு? இவங்கக்கிட்ட எவ்வளோ காசு தேரும், இவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த சமுதாய பின்னணியை சேர்ந்தவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களா உள்நாட்டில் உள்ளவங்களா, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலைக்கு போகிறாங்க, அதை பார்க்கலவர். அவங்களுடைய ஆத்தும நிலைமை என்ன? அவர்கள் தொய்ந்து போனவர்கள், மெய்ப்பன் இல்லாதவர்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கும் உலகத்தில் பாவத்தினால் தேவனை விட்டு விலகி ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் அநேகர். பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? தேவனை விட்டு விலகி போகிறார்கள். உயிரோடு தான் இருப்பாங்க, பூமியில் உயிரோடு இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, வருவாங்க. ஆனால் ஆத்துமாவில் அவர்கள் என்ன செய்தவர்கள்? செத்து போனவர்கள். கோடிக்கணக்கில் எண்ணிக்கை. எத்தனையோ மக்கள் ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆத்துமாவில் மரித்தவர்கள் வசனங்களை கேட்டு மனம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் அந்த ஆத்துமாவில் மரித்தவர், பாவத்தில் மரித்தவர் சரீரப்பிரகாரமாய் மரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், டெய்லியும் நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஆங்காங்கே ஏற்படுகிற யுத்தங்கள், ஆங்காங்கே நடக்கிற விபத்துக்கள், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. டெய்லியும் இவ்வளோ பேர் இறந்தாங்க, அவ்வளோ பேர் இறந்தாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் ஒரு காரியத்தை செய்ய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
இப்போ அங்கே வாதை தொடங்கிய போது மோசே உடனடியாக ஆரோன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ சீக்கிரமாய் போ, தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற அக்னி எடுத்து போட்டு போ. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, நீ அர்ஜென்ட்டாக போகிறேன்னு அந்நிய அக்னி எடுத்துன்னு போயிடக்கூடாது. ஏன்னா நாதாப் அபியூக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா சில பேர் அர்ஜென்ட்டாக போகிறேன்னு கண்டதை எடுத்து போட்டுறக்கூடாது. அப்போ அதனால் இந்த தடவை பர்டிகுலராகவே சொல்லிட்டாரு, குறிப்பாகவே சொல்லிட்டார் என்னென்னு, அந்த பலிப்பீடத்திலிருந்து அக்னி எடுத்து போட்டு போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆசாரியர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு யார் ஆசாரியர்கள்? கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? ஆசாரியர். நம் கண்முன் பல மக்கள் ஆவிக்குரிய மரணம் அடைகிறார்கள். பல மக்கள் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் சரீர பிரகாரமாகவும் மரித்து கொண்டிருக்கிறார். இப்போ இவங்க ஆத்மா நியாய தீர்ப்புக்கு பிறகு பரலோகம் போகுமா? கீழ்ப்படியாதவருடைய ஆத்மா பரலோகம் போகுமா? அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரோனை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்களை மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டும். 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதுவும் வேகமாய், சீக்கிரமாய், ஓடி, அதாவது பிரயாசப்பட்டு. இந்த வாதை, தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வராதபடி, தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வராதபடி ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் செய்ய வேண்டும். முதலாவது, இந்த சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ புறப்பட்டு போங்கள், கோ அண்ட் ப்ரீச் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான சொல்றார். புறப்பட்டு போங்கள். இப்போ ஆரோன் கிட்ட மோசே சொல்றார், ஓடு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது சொல்ல முடியுமா? ஆரோன் பாருங்கள், 2 பேருக்குமே அந்த ஆத்ம தாகம் இருக்குது. எப்படி? செத்து போய் கொண்டிருக்கிறாங்களேன்ற ஒரு பரிதாபம், ஐயோ இவங்க மரணத்தை நிறுத்தணுமேன்ற ஒரு வேதனை. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இது எவ்வளோ இருக்கணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மால் முடிந்தவரை அந்த ஆத்தும தாகம் உள்ளவர்களாய், சரீர பிரகாரமாய் ஒரு மனிதன் மரிக்கும் முன்னே அவர்கள் பாவத்தில் மரித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு சத்தியத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி மரணம் அடைந்தார், அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், எந்த நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, ரட்சிப்பு என்ன, சபை என்றால் என்ன, புதிய உடன்படிக்கை என்றால் என்ன, இதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் பெரும்பாலும் உலகத்தின் கதைகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசக்கூடியவர்கள் உண்மையாகவே ஒரு ஆத்மாவுக்கு தேவையான இந்த சத்தியத்தை அநேகர் என்ன பண்ணுறது இல்லைன்னா சொல்கிறது இல்லை. ஆனால் நாம் சொல்லணும். வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுனால் நான் இப்படி, நான் அப்படி, நான் இத்தனை 1000 பேருக்கு சத்தியத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்மேல் விழுந்த கடமை. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது நம்முடைய கடமை. சுவிசேஷத்தை சொல்லுவது என்பது
நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது. அவங்க சொன்னால் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் எப்படி பரவுது? மூட நம்பிக்கைகள் அதிகமாக பரவுது. எப்படி பரவுது? இன்னும் சொல்லப்போனால் சத்தியத்தை தப்பாக போதிக்கிறவங்கள தைரியமாக பேசுகிறாங்க. தப்பாக போதிக்கிறவங்கள தைரியமாக பேசுகிறாங்க. சம்பந்தம் இல்லாமல் போதிக்கிறவங்க தைரியமாக பேசுகிறாங்க. உண்மை சத்தியத்தை சொல்லக்கூடிய நாம் ஏன் வாயை மூடிக்கொண்டு இருக்கணும்? நாம் ஏன் அமைதியாக இருக்கணும்? உண்மையை உறக்க சொல்லணும். இதுதான் சத்தியன்றதை சொல்கிறது நம்ம கடமை. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளானவருடைய வேலை என்னன்னா, சுவிசேஷத்தை நாம் சொல்லணும், சத்தியத்தை நாம் சொல்லணும். இல்லை நான் கேட்க மாட்டேங்க, உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேங்க, இப்போ நான் கேட்க மாட்டேங்க, அது அவங்க விருப்பம். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை செய்யாமல் போயிடக்கூடாது. ஏன்னா சொல்கிறார் பாருங்க, இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால், சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ ஐயோன்னு ஆபத்து வரும். அப்போ அவங்களுக்கு வாதையை நிறுத்த போனார் ஆரோன். இப்போ இந்த வாதையை நம்ம நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லலைன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டாருங்க, ஐயோ. அப்போ பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில் வாழ்கிற வரை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், அதுவும் எப்படி நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதமா எப்போ போக சொன்னாரா மோசே ஆரோன் இடத்துல? சீக்கிரமாக ஓடு. பிரியமானவர்களே, நாம் கூட இந்த சத்தியத்தை வேகமாக, அவசர நிலையில், ஆனால் அதே நேரத்தில் சரியாக, அவசரம்னா சட்டத்தை மீறி அல்ல, சரியாக இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் காரியம் இன்றைக்கி நாம் செய்யும்போது. அப்போ அவர்கள் ஒருவேளை சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தால் நியாய தீர்ப்பு நாளில் தேவ கோபாக்கினை அவங்க மேலே வராது. அதுக்கு ஒரு காரணமாக யார் இருக்கணும்? ஒரு வேலைக்காரர்களாக யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். அப்போ தேவ கோபாக்கினையிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சிட்டாருப்பா, நான் சத்தியத்தை சொன்னதுனால. இதுதான் ஊழியம், ரைட்டுங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவலாக தூப கலசம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஒன்றுக்கு ஒரு நிழல். தூப கலசம், தூப வர்க்கம் என்ன தெரியுங்களா? ஜபம். என்னது? ஜபம். அப்போது இன்றைக்கும் இந்த பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் மனம் திரும்பி வரும்படியாகவும், பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு சத்தியம் போய் சேரும்படியாகவும் இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஆமாம், இது நம்முடைய கடமை. பவுல் எபேசியர் புஸ்தகத்துக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில், எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் கடைசி வார்த்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்வார். எபேசியர் 1:19 என்ன மனக்கண் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரா? பிரகாசமுள்ள மனக்கண். பாருங்க, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. தேவனே, இப்போது நான் நட்டாலும் இன்னொருத்தர் வசனத்தை வந்து சொன்னாலும் விளைய செய்கிறது யார்? தேவனே. இதுக்கு நாம் ஜெபம் பண்ணமா வேணாமா? தேவனே இதை விளைய செய்யுங்க. அப்போ ஊழியத்திற்காக அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக ஊக்கமாய் ஜெபிக்கணும். நான் தேவனே, இந்த உலகத்தில் அநேக பாவியான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், சத்தியத்தை சொல்லாமல் ஜெபம் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தையும் சொல்லணும். அந்த மக்களுக்காக என்ன பண்ணணும்? நாம் எத்தனை பேர் நாம் சத்தியத்தை அறியாத மக்கள் சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியணும்னு ஜெபம் பண்ணுறோம்? பண்ணணும். அவங்க மனம் திரும்பணும். அவர்களை நீர் விளைய செய்யணும். பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்.
பவுல் சொல்கிறார். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்கள் ஏறக்குறைய அவர் எழுதியிருக்கிறார். அவர் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. பாருங்க, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடிய சில பேர், ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்யக்கூடிய சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ வசனம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ அனுபவம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமான்னு. ஆனால் பவுல் எவ்வளோ தாழ்மையாக சொல்கிறார் பாருங்க. நான் தைரியமாக சத்தியத்தை சொல்லும்படி சபையாரே எனக்காக என்ன பண்ணுங்க. அப்போ நாம் ஊழியத்திற்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஊழியம் யாருக்காக செய்யப்படுகிறதோ அந்த மக்களுக்காக ஊக்கமாக என்ன பண்ணணும், நாம் ஜெபிக்கணும். தேவனே மனம் திரும்பணும், மக்கள் சத்தியத்தை அறியாத மக்கள் மனம் திரும்பணும், பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்காக என்ன பண்ணணும், நாம ஜெபம் பண்ணணும். இது 2வது காரியம். 3வது ஒரு காரியம் இருக்கிறது. இப்போது இது 2ம் நீங்கள் பார்த்தீங்களான்னா, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள், சத்தியத்தில் இல்லாதவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்கிறோம். அவங்களுக்காக என்ன பண்ணுறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை யாருக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு வந்துடக்கூடாது. சரி பிரதர், சபைக்குள் வாழ்கிறார்கள்ல, அவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய அன்பும் கிருபையும் இருந்து விடுமா? சபைக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் இல்லைங்களா, அவங்க மேலே எப்பவுமே தேவனுடைய கிருபையும் அன்பும் இருக்குமா அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் கூட சில நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரராக மாற வாய்ப்பு இருக்கிறது. நாம் வாசம் பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்க. யாருக்கு சொன்னார் அந்த வசனத்தை? 26வது வசனம் பாருங்கள். அதில் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களை குறித்து தான் அங்கே பேசுகிறார். நல்ல வசனம் தெரிஞ்சு, புதிய ஏற்பாட்டின் சத்தியம் தெரிஞ்சு, புதிய உடன்படிக்கை அறிந்து பாவம் செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்கிறாரு, அவங்க கீழ்ப்படியலைன்னா விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை வரும். சரி, இவங்களை என்ன பண்ணலாம்? இப்போ வெளியில் இருக்கும்போது, மக்கள் வெளியில் இருக்கிறாங்கன்னா, பிரதர் நான் சொன்ன கீழ்ப்படியில் பிரதர், சபைக்குள் ஒருத்தங்க கெட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தில் விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல சபைகள் என்ன நடக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியும் பிரதர், அவர் அப்போவே போயிடுவாருன்னுவாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான ஸ்டேட்மெண்ட் அது. ஆக்சுவலாக தெரியும்னா, அப்போ தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே சும்மா இருந்தீங்களே இவ்வளோ நாளும். சில பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெவ்வேறு காங்கிரிகேஷனில் நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, யாருமே போயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்கு நாம் யார்? இவங்க போயிடுவாங்க. இன்னொன்று, போயிடுவாங்கன்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு இருதயம்? ஏன்னா யாரும் போயிடக்கூடாது என்பது தான் நம்முடைய ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுடைய எண்ணம். ஒருவேளை அவர் வேறு ஒரு கிறிஸ்துவின் சபைக்கு போகிறாரா, சந்தோஷம். சத்தியத்தில் இருக்கிறார், சந்தோஷம். சத்தியத்தை விட்டே ஒருத்தர் போறாருன்றது நமக்கு துக்கம். ஏன்? தேவனுடைய கோபாக்கினை நோக்கி போயிட்டார் அவரு, சத்தியத்தை விட்டு போயிட்டார் அவரு. அது போகக்கூடாது.
அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி ஒருவேளை சத்தியத்துக்கு கொஞ்சம் மாற்றாக நடக்கிறாங்க, விரோதமாக நடக்கிறாங்க, என்ன பண்ணணும்? நான் ரொம்ப அருமையாக ஒரு வசனம் சொல்லுவாய். அது 24:25 எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24:25 பாருங்க. மேலும் ஒரு சபை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட வேண்டும். நற்கிரியை செய்யணும், அன்பு பாராட்டணும். அப்படி ஒரு சபை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி எப்படி ஒருவரை ஒருவர், இவங்க என்ன கம்பல் போட்டுனுக்கிறாங்க, இவர் என்ன கலர் சட்டை போட்டுனுக்கிறாரு, இவர் என்ன சைஸில் செருப்பு போட்டுனுக்கிறாரு, இவர் என்ன கலர் பேனா குத்திட்டு, அதை கவனிக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் எப்படி என்ன கவனிக்கணும்? சில பேர் அதெல்லாம் கவனிக்கிறவங்க உண்டு. லாஸ்ட்டில் உட்காந்துப்பாங்க. சில பேர் ஏங்க லாஸ்ட்டில் உட்காடுறீங்க? இல்லை, அப்போ தான் முன்னாடி என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுன்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், சில நேரத்தில் லேட்டாக வந்து பின்னாடி உட்கார்றது வேறு, ஸ்டார்டிங்கில் வந்து பின்னாடி உட்காந்துப்பாங்க சில பேர். என்ன ஏங்க பின்னாடி உட்காந்துக்கிறீங்க? அவருடைய வேலை என்னென்னா பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி உள்ளவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுவாங்க. வெவ்வேறு காங்கிரிகேஷனில் இந்த மாதிரி பழக்கம் உடையவர்கள் உண்டு. அப்போது அப்படி கவனிக்கிறது இல்லை, குறையெல்லாம் கவனிப்பாங்க. சில பேர் ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போது இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, டிபி வைக்கிறாங்கள, சில பேர் அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே ஜூம் பண்ணி என்ன செயின் போட்டுனுக்கிறாங்க, என்ன வாட்ச் கட்டினுக்கிறாங்க. சில பேருடைய பழக்கமே பயமாக இருக்குது. மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க, இவங்க என்ன மேக்கப் போட்டுனுக்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கவனிக்கிறாங்க மக்கள். அவங்களுடைய செயல்பாட்டை கவனி. ரெகுலராக வராங்களா சபைக்கு, இல்லை லேட்டாக வராங்களா, வரதே இல்லையா? இது யாருடைய கடமை? சபையினுடைய கடமை. ஒருவரை ஒருவர் ஊழியக்காரர் மட்டும்தான் ஏன் வரலன்னு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, என்ன பிரதர் இவங்க தொடர்ந்து வர்றதே இல்லையான்னு. ரைட்டு. இதில் இன்னொரு வருத்தம்னா, சில காங்கிரிகேஷனில் ஒருத்தர் பேர் ஒருத்தருக்கு தெரியல. பிரதர் இவங்க சார்பாக இன்றைக்கி மீட்டிங்னா யார் அவங்கன்னு கேட்பாங்க. 3 வருஷமாக வராங்க பிரதர் சபையில், அப்படியா அப்படின்வாங்க. அப்போ எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருவரை ஒருவர் கவனிக்கணும்னா என்ன அர்த்தம்? குறைகள், அந்த மாம்ச குறைபாடுகள் அல்ல. சில பேர் நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறீங்களே அப்படின்னு கமாண்டு கொடுக்கறது, நீங்கள் சாப்பிட்றியா இல்லையாம்மா, இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறியான்னு அதை கவனிக்கிறது இல்லை நம்ம வேலை. அவங்க ஆவிக்குரிய பிரகாரம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒருவரை ஒருவர் கவனித்து. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? சபை கூடி வருதல் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலேயும் ஒரு சபையார் தவறு செய்யும் பொழுது ஞானமாக, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி மிரட்டுறது இல்லை, பொறுமையாக ஞானமாக அவர்களுக்கு புரிய வைத்து புத்தி சொல்லுவது. ஒருவேளை சபையார் நமக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஊழியக்காரர் வந்து சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. சபையாரும் ஆசாரியர்கள் தான். சத்தியத்தின்படி யார் சொன்னாலும் கேட்கணும். ஒரு புத்திமதி சொல்கிறாங்கன்னா கேட்கணும். இன்றைக்கி ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. நீ எதுக்கு எனக்கு சொல்கிற? நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? வசனம் இருக்குதா? வசனத்தில் வந்து ஒரு புத்திமதி சொல்கிறோமா, அந்த புத்திமதியை கேட்கணும், புத்தி சொல்ல வேண்டும். இது ஒரு சபையினுடைய கடமை. சரி, எப்போ சொல்லணும்? எப்படி ஆரோன் வந்து அதை எப்போ பொறுமையாக எடுத்துகிட்டு போனாரா? 2 நாள் கழித்து எப்படி எடுத்துகிட்டு போனார் படித்தோம்? சீக்கிரம். எப்படி சொல்லணுமா? நீங்கள் பாருங்களேன், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்ல பாருங்கள், நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நாள் கழித்து 10 மாதம் கழித்து புத்தி சொல்கிறதில்ல, எவ்வளவு சீக்கிரம் ஒரு நாளில் பார்க்குறீங்களோ
ஒரு வாரத்தின் முதல் நாள் வருகிறதோ அல்லது கர்த்தருடைய வருகை நாளுக்கு முன்பாக நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய், ஏன்னா அந்த ஆத்மா கொஞ்சம் கெட்டு போச்சுனாலும் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரமாய் போயிடும். அந்த அவசரம் நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, இப்படி நாம் செய்வோமானால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி கீழ்ப்படியாத மக்கள் சில நேரத்தில் சபையில் உள்ளவர்களுக்காக சேர்ந்து நாம் ஜெபிக்கணும். இவங்க இப்படி இருக்குது வாழ்க்கை, அவங்கள தேவனே நீங்கள் தான் மறுபடியும் அவங்க மனம் திரும்பி வர கிருபை பாராட்டணும்னு வெளியில் உள்ளவர்களுக்காகவோ சபையில் சத்தியத்தில் பின்வாங்கி போனவர்களுக்காகவோ ஜெபிக்கணும். மூணாவது, சபையில் உள்ளவர்கள் பாவத்தில் விழுந்து போகும் பொழுதும் அவர்களுக்கு என்ன பண்ணணுமா, நாம் புத்தி சொல்லணும். இது எப்போ செய்யணும்? சீக்கிரமாய், வேகமாய், அவசியமாய். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை என்னைக்கு இருக்கும் நமக்கு தெரியாது. ஆகவே இப்படி நாம் செய்வோமானால் அநேக ஆத்துமாக்கள் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நரகத்துக்கு போவதை தடுக்க முடியும். நம்மளால் முடிஞ்ச பெரிய நற்கிரியை அதுதான். நீங்கள் காசு, பணம், உதவி, ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் செய்கிறத விட மிக முக்கியமாய் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை என்ன? அவர் நரகத்துக்கு போகாதபடிக்கு தடுப்பது. இதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அந்த உதாரணத்தை கொண்டு தேவ கோபாக்கினைக்கு முதலாவது நாம் தப்பித்து கொள்ளணும். அடுத்தது நாம் மற்றவர்களை எப்படியாவது அதிலிருந்து தப்பிக்க வைத்து நித்திய ஜீவனை அடையும்படியான அந்த வேலையை நாம் செய்யணும். கிறிஸ்துவின் அன்பை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கணுன்றதை புரிந்து கொள்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக.